எங்கடி போற? கடைக்கு வடை வாங்க போறேயா. உளுத்த வடை. எனக்கு 2 வாங்கிட்டு வா. சரி சரி. என்னடி சும்மா வந்திருக்க? வடை எங்கடி? யோ, வடைலாம் ஓட்ட ஓட்டையா இருக்கியா? ஏமாத்த பாக்குறாங்க, அதான் திரும்பி வந்துட்டேன். ஓட்டை இல்லாத உளுத்த வடைய ஆயா நிலாவுல சுட்டு வச்சிருப்பா. போய் தின்னுட்டு அப்படியே குளிச்சு சாவு. மம்மி ஒரு 20 ருபீஸ் கொடுங்க. எதுக்குடா 20 ருபீஸே? வெளியே ஒரு வயசான தாத்தா நின்று இருக்காருமா, அவருக்கு கொடுக்கறதுக்குதாம்மா. ஐயோ பாவம் என் தங்கம், இரு நான் உனக்கு 50 ரூபா தரேன். இந்தா. சரி, தாத்தா வெளியே என்ன தங்கம் பண்ணிட்டு இருக்காரு? ஐஸ்கிரீம் வித்துட்டு இருக்காரு. அடியே, உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளுடி. கடவுள் உன்கிட்ட வந்து அரிசி வேணுமா அறிவு வேணுமான்னு கேட்டா நீ எதை கேப்ப? அரிசி தாண்டி. கூறு கெட்டவள. நானா இருந்திருந்தேன்னா அறிவை தான் கேட்டிருப்பேன். அதுக்கு நான் என்னடி பண்றது? என்கிட்ட எது இல்லையோ அதை நான் கேக்குறேன். உன்கிட்ட எது இல்லையோ அதை நீ கேக்குற. பாருப்பா, இனிமேல் வெளியெல்லாம் எதுவும் சாப்பிடாத. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அம்மா நான் செஞ்சு தரேன். அப்படியா? அப்போனா இன்னைக்கு நைட்டு ஷவர்மா செஞ்சிருங்க. அதெல்லாம் செய்ய தெரியாது. தெரியாது. இந்த கொத்து பரோட்டா அதுவும் தெரியாது. சிகரெட் இல்லாம நம்மளால வாழ முடியும், அதை தயாரிக்கிற கம்பெனிக்காரன் கோடீஸ்வரனாக இருக்கிறான். மது இல்லாமல் நம்மளால் வாழ முடியும், அதை தயாரிக்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான். ஆனால் சாப்பாடு இல்லாமல் நம்மால் வாழ முடியாது, அதை தயாரிக்கிறவன் பிச்சைக்காரனாக இருக்கிறான். தேவத மாதிரி பொண்ணை தேடுறவன் ஆம்பளை கிடையாதுங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்த மனைவியை யாரு தேவத மாதிரி பாத்துக்கிறானோ அவன் தாங்க நல்ல ஆம்பளை. அருமை அருமை. ஓனர் பொண்டாட்டி, முட்டை போட போறேன், தீவனம் போடுறீ. ஏன், உன் காலு மூக்குலாம் நல்லா தானே இருக்கு, குப்பியை சிரிச்சு திங்க வேண்டியதானே? சக்கரை சோழண்டி. எங்கடி முட்டையை காணோம்? உன் கை காலு நல்லா தாண்டி இருக்க, நீயே முட்டை போட வேண்டியதானே? பப்பாளி மிகச்சிறந்த உணவு. பப்பாளி சர்க்கரையை மெதுவாக தரக்கூடிய லோ கிளைசமிக் தன்மை கொண்டது. அதில் நிறைய நார்பொருள் இருக்கிறதுனால அந்த நார்ச்சத்து மலத்தை நல்லா இழக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோடு சேர்ந்து அந்த நார்ச்சத்து இதயத்தில் இரத்த